வணக்கம் நண்பர்களே. நான் ஜோதிடத் துறையில் 40 ஆண்டுகள காலமாக இருந்து வருகிறேன். ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் புதிதாக ஜோதிடம் கற்பவருக்கும் என்னுடைய ஜோதிட விளக்கங்கள் மிகவும் உபயோகமாக இருக்கும். இதில் நான் கணித முறையெல்லாம் என்று சொல்லவில்லை. எந்த மாதிரி பலன் சொல்ல வேண்டியது, பலன் சொல்வதற்கு அடிப்படையாக என்னென்ன தேவைகள், என்னென்ன முறைகள் மூலியமாக பலன் சொல்ல முடியும், எது சுலபமாக பலன் சொல்ல முடியும், ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தவுடன் முதலில் எதை சொல்ல வேண்டும், இரண்டாவது எதை சொல்ல வேண்டும் என்ற போன்ற விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன். இது நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். எளிய முறை ஜோதிடம். ஜோதிடம் பழகுவதற்கு முதலில் வரும் பொழுதே பழைய கணிதங்களிலிருந்து ஆரம்பிப்பார்கள். நாளிகை கணிதம், அடுத்து டிகிரி சம்பந்தப்பட்ட கணிதங்கள், இவைகள் சொல்லி வானமண்டலத்தினுடைய ஆய்வுகளை சொல்லி எந்தெந்த கிரகங்கள் எதற்காக சுற்றுகிறது என்ற ஒரு விளக்கங்களை சொல்லி அதற்கு மேலே ஆரம்பிப்பார்கள். இதற்கே கிட்டத்தட்ட 1 மாதங்கள் மேலே ஆகிப்போய் இந்த 1 மாதத்துக்குள்ளேயே பழக வரக்கூடிய நிறைய நண்பர்கள் புரிந்து கொள்ள முடியாமல், இந்த கணிதத்தை புரிந்து கொள்ள முடியாமலும், கணிதம் சரியான அமைப்பில் அவர்களுக்கு சரியான முறையில் வராததுனாலும் அவர்கள் ஜோதிடத்தினுடைய ஆர்வத்திலிருந்து விலகி விடுகிறார்கள். அப்போ இந்த ஜோதிடத்தின் ஆர்வத்தோடு பழகுவதற்கு ஜாதக கணிதம் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் எல்லா வித கணிதங்களும் சாஃப்ட்வேரில் கிடைக்கின்றது. அதே போல் ஆன்லைனில் விட்டால் உங்களுடைய பெயர், தேதி, நேரம், ஊர்களை கொடுத்து விட்டோம்னால் இலவசமாகவே உங்களுக்கு அந்த ஜாதகங்கள் கிடைக்கிறது. அப்படி அந்த ஜாதகங்களை நீங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு அதன் மூலியமாக பழகலாம். இதற்காக நாம் ஜாதக கணிதம் தேவையில்லை என்று நாம் சொல்லவில்லை. ஜாதக கணிதம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஜோதிடரும் அறிந்து கொள்ள வேண்டியது. ஜாதக கணிதத்தில் நிறைய கணிதங்கள் இருக்கிறது. ராசி, அம்சம், தசாபுத்தி கணிதம், திரைக்கோணம், அதாவது தசாம்சம், அதற்கப்புறமேல் அஷ்டவர்க்கம், இதற்கப்புறமேல் பாவ கணிதம் என்று பலவித கணிதங்கள் இருக்கின்றது. இதில் லக்கணங்களே பல லக்கணங்கள் இருக்கிறது. ஜென்ம லக்கணம், இந்து லக்கணம் என்று போன்ற பல வகை லக்கணங்களும் இருக்கின்றது. ஆனால் நான் ஆரம்பத்தில் மற்ற ராசி, அம்சம், திசாபுத்தி மற்றம்னாச்சு ஜோதிடர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். இது ஒன்று ஆரம்பத்தில் தெரிந்து கொண்டால் போக போக எல்லாத்தையும் பழகி கொள்ளலாம். இதில் முதல் நீங்கள் ஜாதகமும் அதே போல் அம்சமும் திசாபுத்தியும் ஆன்லைனில் எடுத்துக்கொள்ளலாம். இதை வைத்துக்கொண்டு நீங்கள் பலன் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த பலன் சொல்வதற்கும் அடிப்படையான சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருந்தால் இந்த கணிதத்தை நீங்கள் பைய பழைய கொண்டு சொல்லலாம். இந்த அடிப்படையான கணிதங்கள் எவை அப்படின்னு பார்க்கும் பொழுது 12 ராசிகள் மொத்தம். இந்த 12 ராசிகளில் உலாகக்கூடிய கிரகங்களுடைய நிலைமைகள், இந்த 12 ராசிகள் எப்பேற்பட்ட ராசிகள், என்னென்ன குணங்கள் உள்ள ராசிகள், இவைகளை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இதை தெரிந்து கொண்டிருக்கீங்கன்னா இதை வைத்துக்கொண்டு நீங்கள் பலன் சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் சுலபமாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு கணிதத்தின் மேலே இன்ட்ரெஸ்ட் விடும். கணிதம் பழகி கொள்ளலாம். கணிதம் பழகுவது பெரிய முகசூத்திரம் இல்லை. ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் கணிதங்கள் மிக சுலபமாக முறையில் கொண்டு வரப்பட்டு விட்டது. முதல் காலத்தில் தான் உங்களுக்கு நாடிகை கணக்குன்னு கொண்டு அதிலிருந்து எடுத்தார்கள். இன்னைக்கு நட்சத்திர உரை கணக்கு வைத்து ஜாதகம் எடுத்து உடனடியாக இருக்கிறது. அதே போல் ரெடி லக்கணங்கள் கணிதமும் இருக்கிறது. அப்போ ரெடி சில பஞ்சாங்கங்கள் எல்லா பஞ்சாங்கங்களுமே இன்னைக்கு லக்கணங்களே அந்தந்த டயத்தில் போடக்கூடிய அமைப்பில் கொண்டாந்து கொடுத்து விடுகிறார்கள். இதனால் சுலபமாக கணிதம் செய்வது, ராசி அம்சம் கணிதம் செய்வதற்கும் நாம் இதில் பார்த்து கொள்ளலாம். அடுத்து உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே பழைய காலங்களுக்கு கஷ்டமான இதுகள் எதுவும் கிடையாது. கணிதமும் சரி, ஜோதிடத்தினுடைய தன்மையும் சரி, ஆர்வம் இருந்தால் மிகவும் எளிமையான முறையில் பழகிக் கொள்ளலாம்.
ஃபஸ்ட்டு நான் முதலில் அடிப்படையை மாத்திரம் நான் சொல்லுகின்றேன். இந்த அடிப்படையில் எடுத்து பார்க்கும் பொழுது சரராசி, ஸ்திரராசி, உபயராசி என்று 3 ராசிகள் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. இதனுடைய முக்கிய தத்துவத்தை நிறைய ஜோதிடர்கள் விளக்கவில்லை. ஆனால் இது முக்கிய தத்துவம் மிகவும் முக்கியம். சரராசி, ஸ்திரராசி, உபயராசி இவைகள் எதற்காக பயன்படுகிறது? இந்த ராசிகள் என்னென்ன செய்யும்? இந்த சரராசி எது, ஸ்திரராசி எது, உபயராசி எது? இதனுடைய தாத்பரியம் என்ன? இதனால என்ன நன்மை தீமைகள் உண்டு? இவைகளை எல்லாம் முதலில் அடிப்படையாக இவைகளை முதல் அடிப்படை. இது அடிப்படையில் அடிப்படை. சரராசிங்கிறது எது? அதாவது மேஷம் சரராசி, அதுக்கு அடுத்த ராசி ரிஷபம் ஸ்திரராசி, அதுக்கு அடுத்த மிதுனம் உபயராசி. இப்படி எல்லா ராசியுமே அடுத்து மிதுனத்துக்கு அடுத்து வரக்கூடிய கடகம் சரராசி, சிம்மம் ஸ்திரராசி, அதுக்கு வரக்கூடிய கன்னி உபயராசி. அதே போல் அதுக்கடுத்து வரக்கூடிய துலாம் சரராசி, அதுக்கடுத்து வரக்கூடிய விருச்சகம் ஸ்திரராசி, அதுக்கடுத்து வரக்கூடிய தனுசு உபயராசி, அதுக்கடுத்து வரக்கூடிய மகரம் சரராசி, அதுக்கு வரக்கூடிய கும்பம் ஸ்திரராசி, அதுக்கடுத்து வரக்கூடிய மீனம் உபயராசி. இப்படி 12 ராசிகளும் 3 ராசிக்கு மாறி மாறி இந்த சரம் ஸ்திரம் உபயம் வரும். இப்போ இதை மனதில் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு எது எது சரம், எது ஸ்திரம், எது உபயங்கிறது மிகவும் சுலபமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளலாம். முதல் ராசி அதே போல அடுத்து இது முதல், அடுத்து ரெண்டாவது ஆண் ராசி, பெண் ராசி. அதாவது ஒற்றை ராசி, இரட்டை ராசின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒற்றை ராசி எதற்காக? இந்த ஒற்றை ராசி இதனுடைய குணம் என்ன? இந்த ஒற்றை ராசியினால் என்ன பலன்கள் ஏற்படுகிறது? இந்த ஒற்றை ராசியில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது அதுக்கு என்ன நிலைமைகள் அடைகிறது? இந்த ஒற்றை ராசி அதே போல இரட்டை ராசியில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது என்னென்ன நிலை ஏற்படுகிறது? இந்த இரட்டை ராசியினுடைய பலன் என்ன? இவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றை ராசி, இரட்டை ராசி இதே போல தான். மேச ராசி ஆண் ராசி, அதுக்கு அடுத்த ரிஷப ராசி பெண். இதே போல ஒன்று விட்டு ஆண் பெண்ணா வரும். அதாவது மேஷம் ரிஷபம், மேஷம் ஆண் ராசி, ரிஷபம் பெண் ராசி. அடுத்து மிதுனம் ஆண் ராசி, கடகம் பெண் ராசி, சிம்மம் ஆண் ராசி, கன்னி பெண் ராசி, துலாம் ஆண் ராசி, அடுத்து விருச்சகம் பெண் ராசி, அடுத்து தனுசு ஆண் ராசி, மகரம் பெண் ராசி, கும்பம் ஆண் ராசி, மீனம் பெண் ராசி. இப்படி ஒவ்வொரு மேசத்தில் ஆரம்பித்து ஒன்று விட்டு அது ஆண் பெண் 2 ராசிக்கு ஒன்று மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. இதே போல பஞ்சபூதங்கள் ராசி. அடுத்த வீடியோவில் பஞ்சபூத ராசிகளும் மற்ற ஜோதிடத்தின் அடிப்படையான ராசிகளுடைய நிலைமைகளையும் அதற்கடுத்த கிரகத்தின் நிலைமைகளையும் வரிசையாக சொல்லி வருகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.